ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ரெகுலராக டெய்லி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துட்டுருக்கோங்க. நம்ம செட்டப் வந்துட்டு ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணலான்ற மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம மார்க்கெட்டில் நம்ம செட்டப் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. வாங்க இப்போ நம்ம ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம கண்டினியூஸாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்க்கலாம். இப்போ நான் நிஃப்டி 50 பேஜில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். இங்கேயும் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை. தென் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு பிரேக் அவுட். தென் இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதோட க்ளோசிங் பாயிண்டான 24487 நீங்கள் வந்து என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து அப்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு இதோட ஹை வேல்யூ வந்துட்டு 24589 வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு அழகாக ஒரு 102 பாயிண்ட்ஸ் வந்துட்டு 102 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே டவுன்வர்ட்ஸில் வந்துட்டு மொமெண்டம் இருந்தது. டவுன்வர்ட்ஸில் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வித் இது வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே 24501 இதோட க்ளோசிங் பாயிண்ட்ல நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 24501 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், மார்க்கெட் வந்து சூப்பராக நமக்கு வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்ட் மொமெண்டம் தான். ஸோ இதோட நீங்கள் லீஸ்ட் வரைக்குமே சூப்பராக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு 263 பாயிண்ட் வந்துட்டு இந்த செகண்ட் ட்ரேடுமே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வெளியில் வந்திருக்கணும். ஸோ 24238 வரைக்குமே வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் தாங்க செகண்ட் ட்ரேடும். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு என்ட்ரு ஆகிட்டு இதோட எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் லைனவே நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாலும் உங்களோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கும். இல்லை நான் இன்னும் லெஸராக மூவ் பண்ணுறேன் அப்படின்னும் போது நெக்ஸ்ட்டு வச்சுருந்தீங்கனாலும் ஸோ இங்கேயும் உங்களுக்கு வந்து நம்ம டார்கெட் லைன்லேயே நம்ம டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்தளவுக்கு அக்யூரேட்டாக நம்மளோட செட்டப்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் டெய்லி நம்மளோட அனாலிசிஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வாங்க, இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். நம்மளோட தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் அண்ட் தென் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. 24308 வந்துட்டு நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹை வேல்யூ பாருங்கள், இது வரைக்கும் 24412 வரைக்கும் இங்கேயும் நமக்கு ப்ராஃபிட் தான். ஆக்சுவலி ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி 50ல நம்ம அட்டன் பண்ண 4 ட்ரேடுமே நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் தாங்க முடிஞ்சது. ஸோ இது பாருங்களேன், இது நமக்கு ப்ராஃபிட். இங்கே நீங்கள் வந்து ஒரு 104 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அழகாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். தென் பாருங்கள், நம்மளோட ஃபைனல் அண்ட் ஃபோர்த் ட்ரேட் அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். இங்கே எதுவும் ப்ராப்பராக கிடைக்கல. நெக்ஸ்ட் இங்கே டவுன்வர்ட்ஸில் இங்கே நமக்கு பிரேக் அவுட். தென் இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் பாயிண்டான 24334 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதோட லீஸ்ட் வேல்யூ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் அங்கேயும் நம்ம ப்ராஃபிட் தான். ஸோ 24286 வரைக்கும் இங்கேயும் நீங்கள் அழகாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். இங்கே ஒரு 48 பாயிண்ட்ஸ் ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வந்திருக்கலாங்க. ஸோ இதான் நம்மளோட நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ். ஸோ நல்லா பாருங்கள், நம்ம அட்டன் பண்ண 4 ட்ரேட்ஸுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி இந்த மந்தோட ஸ்டார்டிங் இது. ஸோ இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எண்ட் வரைக்கும் நல்லா உங்களோட அனாலிசிஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வந்து ஃபுல் ட்ரேடும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. பாருங்கள், இப்போ நிஃப்டி 50 பாருங்கள், ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி நீங்கள் நம்ம ரூல்ஸ் அண்ட் செட்டப்ஸ் நம்ம டார்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 517 பாயிண்ட்ஸ் வந்து ஃபுல்லி ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வெளியில் வந்திருக்கணும் நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் படி. ஸோ இதுதான் நம்மளோட செட்டப்ஸோட அக்யூரசி லெவல். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இப்போ நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது மொமெண்டம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் செட்டப் பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. வாங்க, இப்போ நாளைக்கு அப்வர்ட் மொமெண்டம்ல இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 24356, நெக்ஸ்ட் 24473, நெக்ஸ்ட்
24532, next 24668, next 24758, next 24833, next 24918, next 24986. இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய மண்டேக்கான நிஃப்டி 50க்கான அப்வர்ட் மொமெண்டம்ல நம்ம மார்க்கெட் நாளைக்கு மூவிங் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட் பாயிண்ட்ஸ் இதுதான். இஃப் சப்போஸ் டவுன்வர்டில் மொமெண்டம் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 24241, நெக்ஸ்ட் 24184, நெக்ஸ்ட் 24080, next 23969, next 23865, next 23755, next 23635, next 23560. இதாங்க டவுன்வர்ட் மொமெண்டம்ல இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான் நம்மளோட நிஃப்டி 50க்கான நம்ம ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் பார்த்துட்டோம். தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வாங்க நம்ம பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸும் தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸும் நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ சிமிலர்லி இங்கேயும் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு பிரேக் அவுட், தென் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேன்லாம் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். இதோட க்ளோசிங் பாயிண்டான 555.607 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதோட ஹை வேல்யூ வரைக்கும் நீங்கள் ஒரு மினிமமான ப்ராஃபிட், ஆக்சுவலி ஒரு மேக்ஸிமமே ஆச்சு ஹிட் ஆச்சுங்க. 55691 வரைக்குமே இங்கே வந்து நமக்கு ப்ராஃபிட் ஹிட் ஆச்சுங்க. ஸோ இங்கே ஒரு 84 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளோட செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம கண்டினியூஸாக நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் இல்லை. நெக்ஸ்ட் நமக்கு வந்து இங்கே ஒரு பிரேக் அவுட் கிடைச்சது இல்லையா. இதே லைன்லேயே நமக்கு அகைன் ஒரு பிரேக் அவுட் வித் இங்கே வந்து பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கேன்லாம் இதை நம்ம சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ, இதோட க்ளோசிங் பாயிண்டான 55542 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாமல் மார்க்கெட் ரிவர்சலில் மூவ் ஆகி இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கே பாருங்களா 55427 நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ஸ்டாப் லாஸ்னே சொல்லலாம். ஸோ 115 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் ட்ரேட்க்கு போகலாம். நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே நமக்கு அகைன் பார்த்தீங்களா பிரேக் அவுட். இங்கே நமக்கு இது கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இதுவே நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55351 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் தான். இங்கேருந்து இதோட லீஸ்ட் வேல்யூ வரைக்குமே நீங்கள் வந்து அழகாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். 55169 வரைக்கும் இங்கே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே வந்து எந்த ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் ட்ரேட் அட்டன் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் வேல்யூ எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட ஹைக்கு அதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வேல்யூவாக வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், எந்த ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை நமக்கு. இங்கே நமக்கு நல்ல டவுன்வர்ட் மொமெண்டம் தான் மார்க்கெட். இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. அதனால் இங்கே இது வரைக்கும் இதோட லீஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் இங்கே சாலிடாக ஒரு 182 பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து நம்மளோட தேர்ட் ட்ரேடில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம். தென் நம்ம ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அண்ட் ஃபோர்த் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அகைன் சடனாக ஒரு பிரேக் அவுட். இங்கே நமக்கு பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இதோட க்ளோசிங் பாயிண்டான 55259 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் என்ன ஆயிடுச்சு, நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் அப்படின்னா இதோட லீஸ்ட் வேல்யூவாக ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு ஒரு 97 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 55162 வந்து இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ இதான் நம்மளோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட். எப்போவுமே நம்ம பேங்க் நிஃப்டி 50 ரெண்டுலேயுமே வந்துட்டு ஒரு டே வந்துட்டு ஒன் டே வந்து நம்ம வந்து ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ட்ரேட்ஸ் வித் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அதை நம்ம அட்டன் பண்ண மாட்டோம். ஒன்லி 4 ட்ரேட்ஸ் தான். அது பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி 50யாக இருக்கட்டும். அதிலே ஒரு சூப்பரான ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது. ஸோ எவ்ரி மந்த் ஸ்டேட்டஸ் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கே ஒரு பெட்டர் அனாலிசிஸ் கிடைக்கும். நம்ம ப்ரீவியஸ் அனாலிசிஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப்ஸ் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, வாங்க இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்துட்டு நமக்கு வந்து அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் செட்டப் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 53175, நெக்ஸ்ட் 55360,
next 555, 66, next 55711, 1, next 55918, next 56129, next 56360, next 56612. இதாங்க நாளைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து அப்வர்ட் மொமெண்டம்ல இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். இஃப் சப்போஸ் டவுன்வர்டில் மொமெண்டம் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். நம்பர் 1 வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு 54095, சாரி 905, நெக்ஸ்ட் 54665, next 54474, next 54288, next 54124, next 53944, next 53757, next 53464. இதாங்க நாளைக்கு நமக்கு டவுன்வர்ட் மொமெண்டம்ல மார்க்கெட் மூவிங் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். ஸோ இதான் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான போத் ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டோம். தென் நம்ம நாளைக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற செட்டப்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ரெகுலராக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.